நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 நட்சத்திரம் இருக்குது. முழு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சதயம் தான் முழு நட்சத்திரம். சதம் அப்படின்னா 100க்கு அதிபதியான ராகு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. அதே போல் 3 நட்சத்திரத்தில் அவிட்டம் 2 பாதங்கள் இருக்குது, சதயம் 4 பாதம் இருக்குது, குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி 3 பாதங்கள் இருக்குது. அப்போ கும்பராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குரு யாராக வருவார்னா 2க்கும் 11க்கும் சொந்தக்காரர், அதாவது தனலாபாதிபதி உச்சம் பெற்று எங்கே இருக்கிறாருன்னா தன் வீட்டுக்கு 6ல் போய் மறைஞ்சிட்டாருங்க. தனலாபத்தை கொடுப்பாரா? தனலாபத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு சற்று கம்மி. தனலாபம் இப்பொழுதைக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மறைமுகமான வருமானம் உண்டு. அடுத்தபடியாக 2ஆம் வீட்டை அவர் பார்வை செய்கிறார். அப்போ வருமானத்தை கொடுப்பார், மறைமுகமான வருமானத்தை கொடுப்பார். அப்போ 2ஆம் வீட்டுக்கு தனலாபத்தை கொடுப்பார். ஏன்னா குருவோட பார்வை இங்கே கிடைக்குது, 2ஆம் வீட்டுக்கு கிடைக்குது. 3ஆம் இடம் அப்படின்னா மேஷத்திற்கு 4ல் மறுபடியும் மீண்டும் குரு வருகிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகத்திற்கு அது 10ஆம் இடமாக மாறும். அப்போ உங்களோட முயற்சி எல்லாமே தொழில் சார்ந்த முயற்சியாக தான் இருக்கும் இந்த வருடம். நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தொழிலில் வெற்றி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இருந்தாலும் கடைசியில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம். 4க்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் ஸ்தானம், தாய்க்கு சகோதரஸ்தானத்தில் கடகத்தில் குரு உச்சநிலையில் இருக்கிறார். அப்போ தாயோட சகோதரர்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும். தாய்க்கும் இது நல்ல காலம்னே சொல்லலாம். ஆனால் குருவின் பார்வை அங்கே கிடைக்குமானா இல்லை. இருந்தாலும் தாய் பார்த்திங்கன்னா தன்னோட முழு முயற்சியும் எதற்காக ஒரு காரியத்திற்காக எடுத்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருப்பார். அதுவும் அவருடன் உடன் பிறந்த சகோதரர்கள் மூலியமாக தான் அந்த வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும். அப்போ தாய் மாமனாலேயும் உங்களுக்கு லாபம் உண்டுன்னு சொல்லலாம். கும்பத்திற்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். மிதுனத்திற்கு 2ஆம் இடம், அதாவது பார்த்திங்கன்னா கும்பத்திற்கு 6ஆம் இடமாகவும் மிதுனத்திற்கு அதுவே பார்த்திங்கன்னா 2ஆம் இடமாகவும் வரும். கடகத்திற்கு அது 12ஆம் இடமாக மாறுவதால் இவங்க எப்படின்னா தாய் மாமன் உறவு அல்லது தாய் மாமன் அந்த பூர்வீகம் இதிலிருந்து கொஞ்சம் விலகி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடம் 6க்கு 12ஆம் 5ஆம் இடமாக மாறுவதால் தன்னோட குழந்தைகளை விட்டு இவர்கள் விலகி இருப்பதாகவும், ஏன் கும்பராசிக்காரர்கள் தன்னோட மனைவி பிள்ளைகளை விட்டு விலகி கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியே 6ல் உச்ச நிலை. அப்போ வேலைக்காக வேண்டி, ஏன்னா இவங்க சண்டை சச்சரவால் விலகி இருப்பாங்களான்னு அப்படி இல்லை, தன்னோட வேலைக்காக வேண்டி தனிச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயம் 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமாகவே மாறுவதால் யாரிடமும் மல்லு கட்ட வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம், வழி வருத்தங்கள் வேண்டாம். இது பார்த்திங்கன்னா 6க்கு 6ஆம் இடம் அப்படின்னா வம்பு வழக்குகள். நாம் ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறதுக்கு போய் அந்த ஜாமீனை நமக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்குற மாதிரி வரக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் போட்டு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல பணம் அப்படிங்கிற அந்த 2ஆம் இடத்து அதிபதி போய் 6ல் தான் உச்சம். அப்போ நீங்கள் உங்களுக்காக கடன் வாங்க மாட்டீங்க, வேறு ஒரு நபருக்காக ஜாமீன் போட்டு அந்த ஜாமீனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குற ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விருச்சகம் தான் 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம். மனைவிக்கு 12ஆம் இடம்.
அதான் சொன்னேன், மனைவி மக்களை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயத்தில் 12ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு 12இல் குரு உச்சம். அப்போ 6க்கு 6 இது கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மனைவியிடத்தில் கொடுக்கும். அப்போ மனைவியிடத்தில் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. இதுதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்தது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடமாக வருவது கன்னி. 8க்கு 11 8க்கு 11லாம் லாபஸ்தானமாக மாறுது அப்படின்னா, இப்போ இந்த இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது 8ஆம் இடம் அப்படிங்கிறது. நீங்கள் நம்ம வண்டியில் போயிட்டுருப்போம், சடனாக எவனோ ஒருத்தன் வண்டியில் கொண்டு வந்து குறுக்க விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி அந்த வண்டி டேமேஜாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் விட்டதுனால தான் என் வண்டி உடஞ்சி போச்சுன்னு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவீங்க. அப்படி இல்லையா, எனக்கு இந்த வண்டிக்கான நஷ்டீடை கொடுன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட வாங்கக்கூடியது. அப்போ ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விபத்தின் மூலியமாக அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சமாகிறதுனால ஒரு தடையை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு வரவையும் கொடுக்கும் அந்த காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ இருந்தாலும் கவனமாக இருங்க, அது நல்ல விஷயம் அல்ல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 9ஆம் இடம், கும்பத்திற்கு 9ஆம் இடமாக வருவது துலாம். துலாத்திற்கு அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாகவே வருவார். 9க்கு 10ஆம் இடமாக வருவார். அப்போ 9க்கு 10 அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வருமானத்தை சார்ந்த ஒரு தொய்வு, அதே நிலையில் மீண்டும் அந்த தொய்வு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, இங்கே தகப்பன் மகன் உறவுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும், அதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. கோவில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே சமயத்தில் தகப்பன் வழியில் ஒரு கருமா அப்படின்னு சொல்லலாம். இங்கே நெகட்டிவ் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் கருமாங்கிற ஒரு அழுத்தத்தோடு முடிக்கிறேன். அதனால் நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக கும்பம் அப்படிங்கிற அந்த வீட்டிற்கு விருச்சகம் அப்படிங்கிற வீடு பார்த்திங்கன்னா 10ஆம் வீடாக வரும். இது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்துக்கு மீண்டும் 9ஆம் இடம், 9க்கு மீண்டும் இது 5ஆம் இடம். அப்போ உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் கொஞ்சம் கவனத்தை வைங்க. கருமா அப்படிங்கிறது நம்மளோட வழித்தோன்றலாலேயும் வரும், அல்லது பார்த்திங்கன்னா நாம் போய் தேவையில்லாத ஒரு கருமாவை சுமந்துக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த ஒரு விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கோ யாருக்குமே ஒரு மரம் செடி கொடை கூட நம்ம ஒரு தீவினையை நினைக்கக்கூடாது. இந்த கருமாவை நீங்கள் தூக்கி சுமக்கிறதுக்கு ரெடி ஆகாதீங்க. அப்படி அந்த ஒரு காலகட்டங்கள் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கோவில் குளத்திற்கு போய் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழியை தேடிக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு 11ஆம் இடம் குருவோட வீடே வருவார். குருவோட பார்வை அந்த வீட்டிற்கு இருக்கா? நான் இல்லை. அதே சமயத்தில் 2-11க்கு தான் உங்களுக்கு குரு சொந்தக்காரர். அப்போ லாபஸ்தானமான உங்கள் குருவுக்கு தனுர் வீட்டுக்கு அந்த குருவோட பார்வை இல்லைங்கும் போது பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள். எதன் மூலியமாகவும் லாபத்தையும் எதிர்பார்க்காதீங்க. அபிலாசைன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆசைகளை இந்த இடத்துல பூர்த்தி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆசையை கட்டுப்படுத்தி வாழ பாருங்கள். 12ஆம் இடம் மகரமாக வரும். அப்போ குருவோட பார்வை அந்த மகரத்திற்கு இருக்கு. அப்போ குரு 12ஆம் இடத்தை பார்த்தால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், விரயம். அப்போ 2-11க்கு கூடியவன் 12 பார்க்குறான் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா விரயம். எதற்காக விரயம் அப்படின்னா, அது சுப விரயமாகவும் இருக்கலாம், அசுப விரயமாகவும் இருக்கலாம். இந்த விரயம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய குரு பெயர்ச்சி அன்னைக்கு போய் குருவை வணங்கி ஒரு மாம்பழம் வச்சு 1 ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த குருவை வணங்கிட்டு வாங்க. கட்டாயம் அந்த குரு உங்களுக்கு விரயத்தை தர மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த மாம்பழம் சீசன் இருக்கிற காலகட்டம் வரையிலுமே நீங்கள் மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணலாம். மாம்பழ சீசன் இல்லைங்க, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டக்கடலை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான அந்த கிரக தாக்கங்கள் சற்று குறையும். நன்றி, வணக்கம்.